வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு பீட்ரூட்டு பொரியல் தான். நீங்கள் நிறைய பீட்ரூட் பொரியல் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நான் இன்றைக்கி போடுற இந்த மெத்தடில் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதிலே சாதத்தை பெரட்டி கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம். இந்த பீட்ரூட்டு பொரியலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. நீங்கள் ஏதாவது டிஷ் உங்களுக்கு என்னுடைய ஸ்டைலில் தேவைன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மண் சட்டி ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு சூடாகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் சூடாயிடுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலையாயிடுங்க. பார்த்திங்களா, சீக்கிரமாகவே சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மண் சட்டியில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி எல்லாம் அந்த கடுகெல்லாம் வெடித்து வரும். இந்த மாதிரி வெடித்து வர டைமில் நான் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணுங்க. அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே பரட்டி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பரட்டி விடுங்க. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சாலே படன்னு மண் சட்டியில் வேகமாக ஆகிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் சூடாயிட்டாலே அந்த ஹீட் அப்படியே அதில் அந்த தணல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நிறைய பேர் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் மண் சட்டி யூஸ் பண்ணுறதில்ல. நான் ரொம்ப நாளாக மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் மாறாது. இப்போ நான் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இதோன்னு ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாங்க. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துறேன். இது பிங்க் உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த உப்பு தான். அது கொஞ்சம் சேர்த்தனாலே போதுங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கலரி விட்டுருங்க. உப்பு எல்லா பக்கமும் அப்போ தான் நமக்கு ஈவனாக பரவ ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரே ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து அதை இந்த மாதிரி பீட்ரூட் சீவலில் வச்சு சீவி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதும் விருப்பம். இல்லது நீங்கள் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்தலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நான் இந்த மாதிரி துருவி போட்டிருக்கேன். நான் பீட்ரூட் துருவலில் துருவிட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பரட்டி விடணும். அப்படி பரட்டி விடும்போது இதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நம்ம பரட்டி விடுறதுனால இந்த மாதிரி சைடில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குதுங்களா, இந்த ஸ்டேஜில் இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எவ்வளோன்னா இந்த காய் மூழ்கிற அளவுக்கு. இந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் மிளகாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா இதுக்கு மிளகா சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா பீட்ரூட் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம மிளகா சேர்த்தாலும் அதனுடைய காரத்தன்மைங்கிறது நமக்கு அவ்வளோவா தெரியாது. காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. சுற்றியும் இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த கொஞ்சத்துக்கும் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோன்னா விட்டுருவோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிரட்டும். இப்போது நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூவு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த தேங்காய் பூவையும் இதோட ஒன்றா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் கிளறும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதோட ஹீட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுருவோங்க. ஃபுல்லாக இந்த தேங்காயை கிளறி விட்டு
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.